விஜய் வந்து காவேரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி ஃபேமிலி வந்துட்டு விஜயோட காரோட சவுண்ட் கேட்டு வாங்க நம்ம போய் கேட்கலான்ற மாதிரி கிளம்புறாங்க. குமரன் வந்துட்டு இது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக விஜயை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு வராங்க. நிவினோட அம்மா வேற வந்து பசுபதிகிட்ட கால் பண்ணி அங்கே நடந்த எல்லா சம்பவம் சொல்கிறாங்க. இது கேட்டு பசுபதி அங்கே வந்து ராகினிக்கு இந்த விஷயம்லாம் தெரியுது. காவேரி வேற பேக் எடுத்து வெளியே வரும்போது மொத்த ஃபேமிலியும் அப்படியே முன்னாடி இருக்கு. இதை பார்த்து குமரன், பாட்டி, கங்கா எல்லாரும் முடிவே பண்ணிடுறாங்க. ஆமாம், காவேரி வீடு விட்டு அமிச்சிட்டாங்க. விஜய் வந்து இங்கே நடக்கிற எந்த விஷயம் தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டே இருக்காங்க. ஏன் இவங்க எல்லாம் அங்கே வந்திருக்காங்க? சாரதா வேற அழுதுகிட்டே வந்து ஏண்டி உண்மையை சொல்லு, நீ வந்து பண்ணது கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்ற மாதிரி கத்துறாங்க. காவேரி வந்து என்ன நினைச்சிட்டாங்கன்னா விஜய் வந்து வீட்டில் போய் எல்லாட்டையும் இந்த விஷயம்லாம் சொல்லிட்டாங்க, இதுதான் நம்மளுக்கு கொடுக்க போகிற சர்ப்ரைஸ் போலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அழுதுகிட்டே தலையாட்டுறாங்க. குமரன் இது கேட்ட உடனே விஜயோட சட்டை பிடிச்சி ஏன் இப்படி பண்ணீங்க, ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லலாம்ல, இப்படி அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் வந்து தொலைச்சிட்டீங்க. யமுனா வேற இப்படி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவான்னு சொல்லிட்டு நிவின் வேற இந்த ஃப்ரேம்குள்ளே வந்து 2 பேரையும் தடுக்கிறாங்க. ஆல்ரெடி குழம்பிட்டு இருந்த காவேரி வேற இன்னும் கன்ஃபார்மாக வந்து முடிவே பண்ணிடுறாங்க. ஆமாம், நம்மளை வீடு விட்டு அமிச்சிட்டாங்கன்ற மாதிரி. வா காவேரி, நம்ம வீட்டுக்கே கிளம்பலான்னு சொல்லிட்டு சாரதா வந்துட்டு காவேரி இழுத்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. தாத்தா வேற வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சாரதா வந்து அப்போ உங்களுக்கும் தெரிஞ்சுதான் இந்த விஷயம் எல்லாம் நடக்குதோ. தாத்தா வந்துட்டு காவேரி வந்து நர்மதாக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தா, ஏதோ கான்ட்ராக்டுக்காக தான் அவங்க கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் இப்போ அவங்க வந்து ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்க. எனக்கு தெரியும் விஜய் எந்த அளவுக்கு வந்து காவேரியை லவ் பண்ணுறான்னு. அதனால தான் இந்த ஆனிவர்சரிக்கு வேற ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வேற பண்ணியிருக்கான். ஸோ இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் சாரதா காவேரி கூட்டிகிட்டு போவாங்களா, இல்லை தாத்தா சொன்னது புரிஞ்சுக்கிட்டு கொடைக்கானல் ட்ரிப் பிளான் ஆகுமான்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.